இப்ப எப்படி நம்ம ப்ரானிக்லிங்ல வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு ஸ்கேனிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் இப்படி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ப்ரானிக்லிங்ல எப்படின்னா நம்மளோட எனர்ஜி பாடியை வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம். இப்ப நமக்கு கண் வலி இருக்கு அப்படின்னா அவங்க நம்ம கண்ணு மாதிரியே அதுக்கும் ஒரு எனர்ஜி பாடி இருக்கு. தலைவலிக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு எனர்ஜி பாடி இருக்கு. இது வந்து ஆரான்னு சொல்றாங்க. இல்ல லாங்குவேஜ் கேட்கும். நம்ம தமிழ்ல வந்து ஒலி உடல் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஆரான்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனால வந்து சி கி ரேக்கி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கி எனர்ஜி பேஸ் பண்ணி அதை வச்சு நமக்கு பண்றதுதான் இந்த ஒலி உடல் வச்சு பண்றது. நம்ம ஆரான்றது ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வேல வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுது. இப்போ பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உடல், கண்ணுக்கு தெரியாத உடல். நல்லா நேச்சுரலாவே பார்க்கலாம். ஃபீவர் வருது அப்படின்னா நம்ம எடுத்த உடனே நமக்கு டெம்பரேச்சர் வராது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு சிம்டம்ஸ் வரும். தலைவலி வரும், டயர்ட்னஸ் வரும். ஒரு 3 டேஸ் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு டெம்பரேச்சர் வரும். எடுத்த உடனே பிசிக்கல் பாடிக்கு வராது. அதனால தான் நமக்கு லேட்டா தெரியுது. இந்த ஆராவோட இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கிரியன் போட்டோகிராஃப் அப்படின்னு. அது மூலமா நம்மளோட போட்டோ எடுத்து நம்ம எனர்ஜி பாடியை பார்க்கலாம். கிளார் வாயின்ட்னு சொல்லுவாங்க. சூட்சும திருஷ்டி மூலமாவும் பார்க்கலாம். சோ ஒலி உடல் மூலமா நம்ம ஒருத்தவங்களோட நோயை சரி பண்ணலாம்.